இந்தியாவோட அந்த ஐபிஓ வந்து நேத்து லிஸ்ட் ஆயிருந்துச்சு மார்க்கெட்ல. லிஸ்ட் ஆகும்போது 3% பிரீமியம்ல வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிருந்துச்சு. சரி லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த 3% தான் பிரீமியம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது 5.5% வந்து பார்த்தீங்கன்னா நேத்து மார்க்கெட்ல இறங்கி இருந்துச்சு. அப்படின்னா இங்க லிஸ்ட் ஆனது 3%. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்ல அந்த ஷேர் வந்து இறக்கிட்டாங்க 5.5%. ஸோ இங்க லிஸ்டிங் எனக்காக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா நெகட்டிவான ரிட்டர்ன்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கும். இந்த கம்பெனியுமே அதிகமா சப்ஸ்கிரைப் வந்து ஆச்சு. பட் ஆனாலுமே இங்க லிஸ்டிங் என்ன கிடைக்கும் போது 3% தான் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதை தான் சொன்னேன், ஓவராலா சப்ஸ்கிரைப் வந்து அதிகமா ஆனாலும் கூட கிரே மார்க்கெட்ல அதுக்கான டிமாண்டை பொறுத்து தான் இங்க லிஸ்டிங் எண் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதுதான் ஒர்க்ல இந்த ஐபிஓல நடந்துச்சு. அண்ட் தென் இன்னைக்கு ஸ்டட் ஆக்சசரிஸோட அந்த ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓமே ஒரு 8-10% தான் லிஸ்டிங் எண் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேபி நம்ம 5-15 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளதான் லிஸ்டிங் எண் வந்து இருக்கும். மேபி இந்த கம்பெனியுமே இறங்குறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் இந்த ஐபிஎஸ் பக்கமே நம்ம போகாம வந்து இருந்தோம். லென்ஸ்கார்ட் நிறுவனத்து சைட்லயுமே இதே மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அங்கேயுமே லிஸ்டிங் கம்மியா தான் வந்து இருக்கு. இப்போ கரண்டா போயிட்டு இருக்க க்ரோ ஐபிஓ சைட்லயுமே அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசனா வந்து இருக்கு. இங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து நேற்று அதிகமா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க அமௌண்ட்டை. 11% தான் லிஸ்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இங்க எல்லா ஐபிஓமே இங்க லிஸ்டிங்காக பாக்குறவங்க எல்லாருக்குமே இங்க நெகட்டிவா தான் இருந்திருக்கு. லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போறவங்களுக்கு மட்டும் ஒரு பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்ப புதுசா கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் ஓவர் ப்ரெஷர் தான் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால எல்லா ஸ்டாக்ஸுமே அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இங்க பிரைஸ் வந்து கரெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா என்ன எதுன்னு டிசைட் பண்ணிக்கலாம். டாடா மோட்டார்ஸ் பொறுத்த அளவுல அந்த கம்பெனி வந்து ரெண்டா பிரிஞ்சதுக்கு அப்புறமா எந்த பிசினஸ்ல இருந்து அதிகமான ரெவன்யூ ரெண்டு கம்பெனிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் பொறுத்தளவுல ஜேஎல்ஆரோட ரெவன்யூ தான் அதிகமா வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஸோ அந்த ஜேஎல்ஆர் செக்மெண்ட் வந்து இங்க ப்ராஃபிட்டபிலிட்டியா மூவ் ஆகுது அப்படின்னும் போது இந்த கம்பெனி பெட்டராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இவியை பொறுத்தவரை கொஞ்சம் கம்மி தான் அதுல இருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்றது. இங்க ஜேஎல்ஆர் கம்பேரிட்டிவா நம்ம பண்ணும்போது சோ அந்த ஒரு ரீசனால இங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா கூட இங்க ஜேஎல்ஆர் பிசினஸ் வந்து உங்களால காம்படிஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த பிசினஸ்க்குள்ள இருக்கிறதுல இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிச்சு பார்க்கணும். ஸோ டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் பொறுத்தளவுல 87% ஆஃப் த ரெவன்யூ வந்து இங்க ஜேஎல்ஆர் கிட்ட இருந்து தான் வருது. ஸோ இது இந்த கம்பெனில ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. இதுவே நம்ம டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல வந்தோம் அப்படின்னா இங்க இந்த கம்பெனியோட மேஜர் ரெவன்யூ வந்து இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ் தான் வருது. பட் ஆனா இது வந்து எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான் இந்த கம்பெனிக்கு. இங்க ஜேஎல்ஆர் கம்பேர் பண்ணும்போது ஃபுல்லாவே ஜேஎல்ஆர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட் தான், அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட் தான். ஸோ அங்க வந்து இங்க டேரிஃபோட அன்சர்டனிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். அண்ட் தென் இப்ப அந்த சைபர் அட்டாக்லாம் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அங்க அன்சர்டனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் பொறுத்தளவுல இந்தியாவில தான் இவங்களோட மேஜர் ரெவன்யூ வந்து வருது. ஸோ அக்டோபர் மந்த் டேட்டா படி 35,000 வெஹிக்கிள் வந்து 35,000 யூனிட்ஸ் வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ்ல இருந்து. ஸோ இங்க இந்தியாவில மட்டும்தான் இவங்களோட அதிகமான ரெவன்யூ வந்து மைனரா தான் எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்க. அதுல இருந்து வர ரெவன்யூமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி வைஸ் போகும்போது இங்க டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் சைட்ல 35,000 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது இந்த இவிக்கும் அண்ட் தென் டெக் அப்கிரேடுக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு கிளீன் டெக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்டா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நெக்ஸ்ட் 5 வருஷத்துல வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் சைட்ல வரும்போது இங்க $4.5 பில்லியன் கொடுத்து அந்த இவாகா கம்பெனியை வாங்க போறதா சொல்லியிருந்தாங்களே அந்த அக்யூசியேஷன் தான் இவங்களுக்கு மேஜரா வந்து இருக்கு. அது ஏப்ரல் 2026 முடிக்கிற பிளான்ல வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இப்படிதான் இந்த ரெண்டு கம்பெனியோட பிசினஸும் செயல்பட போகுது. அமர் ராஜாவோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி இவங்களோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுல நெட் ப்ராஃபிட் 17% வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா 6.7% இவங்களோட ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு. எபிட்டா வந்து 13.6% தான் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஈரானியர்ல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். மார்ஜின்ஸுமே ஸ்லைட்டா வந்து ஸ்லிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ரெவன்யூ வந்து நல்லா பண்றாங்க. பட் ஆனால் மார்ஜின்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்றாங்க. இதுக்கான ரீசன் வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ரீசனா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் அதிகமா பண்ணாலுமே மார்ஜின்ஸா வந்து வரும்போது இந்த கம்பெனில மார்ஜின்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீஸா தான் வந்து ஆயிருக்கு. இந்த கம்பெனி இங்க டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 5.40 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ₹5.40 வந்து ஒரு ஷேருக்கு வந்து தரப்போதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே அவுட் டேட் வந்து டிசம்பர் 5 வந்து வச்சிருக்காங்க. ஸோ அன்னைக்கு வந்து டிவிடெண்ட் எல்லாருக்கும் ரிசீவ் ஆயிடும். ஸோ இந்த டைம்ல நம்ம அமராஜாவை கன்சிடர் பண்ணலாமா வேணாமன்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் பிரைஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணி பாருங்க. டாக்டர் ரெட்டி வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட எமர்ஜிங் மார்க்கெட் செக்மெண்ட் எல்லாத்தையுமே சூப்பரா வந்து இன்க்ரீஸ் பண்ற விதத்துல ஒரு பிளான் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இங்க எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் எல்லாத்துக்குமே சிஓவா இருக்கிறவரு எம்.வி. ரமணா அப்படின்றவங்க வந்து இருக்காங்க. ஸோ எம்.வி. ரமணா வந்து இங்க எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் எல்லாத்துக்கும் சிஓவா அவங்க. இங்க இஸ்ரேலின்றவங்க வந்து ஓவரால் சிஓவா டாக்டர் ரெட்டிக்கு வந்து இருக்காங்க. ஸோ இங்க எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் பொறுத்தளவுல 45 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் எல்லாம் வருது. ஸோ இங்க இந்தியா மாதிரி கண்ட்ரிஸா இருக்கட்டும், ஆப்பிரிக்கா மாதிரி கண்ட்ரிஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எமர்ஜிங் மார்க்கெட்ஸா வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஏரியாலாம் வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இவங்க ஏற்கனவே டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருந்த இந்த யூஎஸ் மார்க்கெட், யூரோப் மார்க்கெட்டுக்கு டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருந்த அந்த ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட்டா இருக்கு. செகண்டா இருக்கிறது வந்து புது லான்ச்சஸ் வந்து பண்ண போறாங்க இங்க எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்காகவே. அது ஃபுல்லா மேஜரா கவர் பண்ற ஏரியா வந்து கன்சியூமர் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுது. அது நம்ம ப்ராடக்ட் நேமா சொல்லணும் அப்படின்னா ஓனாப்ரோசான், டெகாப்ரோசான், பிக்ஸிபேட், லினாக்ளோடைட், அப்புறம் இங்க நெஸ்லே கூட ஜேவி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாவே இந்த கன்சியூமர் ஹெல்த் போர்ட்ஃபோலியோல வரும்.
ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ஷன் பண்ற பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. ஸோ டாக்டர் ரெட்டி நிறுவனம் இங்க எப்படி யூஎஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்க யூரோப் மார்க்கெட்ல எப்படி பிளஸ்ஸா வந்து இருக்காங்களோ அதே மாதிரி இங்க எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் பிளஸ் ஆகிற விதத்துல ஒரு மூவ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் சூப்பராகவே வந்து இருக்கு. 38% நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. மேஜரா இவங்களை இந்த அளவுக்கான ப்ராஃபிட் வந்து ஏறதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, இங்க கன்சியூமர் டிவிஷன்லயும் சரி அண்ட் தென் ஃபார்மா டிவிஷன்ஸ்லயுமே சரி நல்லாவே வந்து க்ரோத் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ரெவன்யூ 18%, சேல்ஸ் 15%, கன்சியூமர் ப்ராடக்ட் 33% இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸ் ஃபார்முலேஷன் பிசினஸ்மே நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் ஃபார்முலேஷன் பிசினஸ்மே சூப்பரா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவோட ஃபார்முலேஷன் பிசினஸ்மே சூப்பரா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட போர்ட் ரூமே என்ன டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ற பிளான் வந்து இறங்கிருக்காங்க. இது பிரைவேட் ஈக்விட்டி பிளேஸ்மெண்டாவும் இருக்கும், இல்ல அப்படின்னா QAP மூலமாவும் இருக்கும், ரைட்ஸ் இஷ்யூ மூலமாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு 5000 கோடி ரூபாய் இவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வந்து ஃபர்தரா வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் தென் இந்த கம்பெனியோட எம்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு எங்களுக்கு க்ரோத் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து நாங்கள் டைவர்சிஃபைடான போர்ட்ஃபோலியோல வந்து இருக்கோம். அதாவது இங்க கன்சூமர் ஹெல்த்லயும் இருக்காங்க, ஃபார்முலேஷன் பிசினஸ்லயும் இருக்காங்க, அந்த நிறைய ட்ரக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க டைவர்சிஃபைடா இருக்கிற ரீசனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குளோபல் எக்ஸ்பென்ஷனுக்கும் மெட்டெக்கும் வெல்னஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட்ஸா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்க்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்தியன் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இங்க மேஜரா டிபெண்ட் ஆகிட்டு இருக்கிறது அவங்களோட டாப் 10 கிளைண்ட்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி ரெவன்யூ மேக் பண்றது மேஜரா இருக்குது டாப் 10 கிளைண்ட்ஸ்ல இருந்து கிட்ட மட்டுமே அதிகமான ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி தான் விப்ரோ அண்ட் தென் HCL எல்லா கம்பெனிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ட்ரெண்ட் தான் இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து அப்படிதான் கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. HCL டெக் மட்டும் புது கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனா இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா இவங்க எல்லாருமே டாப் 10 கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தான் அதிகமான ரெவன்யூ வந்து மேக் பண்றதா சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அப்பயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 6.9% இங்க டாப் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தான் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்ஃபோசிஸ் கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறுவனமே இந்த டாப் 10 கிளைண்ட்ஸ் நம்பி தான் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் நம்பி இருக்காங்களா? ஸோ அப்போ அவங்க கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் எல்லாமே குவிதா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்களுமே அது அதிகமான ஆர்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே உங்க ஐடி கம்பெனிஸ்க்கு தராங்களா அந்த டாப் 10 கிளைண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமா வந்து கிடைச்சிடணும். அதாவது இவங்க கொடுத்த ப்ராஜெக்டை சீக்கிரமா எக்ஸிகியூஷன் பண்ணி இந்த ஐடி கம்பெனிஸ் கிட்ட இருந்து வாங்கிடணும். இன்னும் காஸ்ட் எஃபிஷியன்டா இவங்க வந்து பண்ணி தருவாங்களா? ஏன் அப்படின்னா AI ஆட்டோமேஷன் வந்து யூஸ் பண்றாங்களே, இன்னமும் காஸ்ட் எஃபிஷியன்டா பண்ணி தருவாங்களா அப்படின்ற மாதிரியான மூவ்ல வந்து போறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால இவங்க அதிகமான ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாலுமே ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால ஜென்ரேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ப்ராஜெக்டோட கொடேஷனே இவங்க வந்து கம்மியாக தான் கொடுத்தாகணும். ஸோ இது எல்லாம் தான் இந்த கம்பெனிக்கு பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வரைக்கும் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டடா தான் வந்து இருக்கு. அதாவது பெருசா வந்து பார்த்தீங்கன்னா அப்பும் ஆகல, டவுனும் வந்து ஆகல, அப்படியே ஃபிளாட்டா தான் வந்து போயிட்டு இருக்கு. ஒருவேளை இது எல்லாமே இம்பாக்ட் ஆகுதுன்னும் போது நம்ம கண்டிப்பா வந்து நோட்டீஸ் பண்ணி பார்ப்போம். டாடா சன்ஸ் நிறுவனம் 1499 கோடி ரூபாய் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல திரும்ப வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டோட்டலா வந்து பார்த்தோம் அப்படின்னா $1.3 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டாடா சன்ஸ் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ டாடா சன்ஸ் பொறுத்தளவுல இதுதான் தேர்ட் லார்ஜஸ்ட் கம்பெனியா வந்து இருக்கு இவங்க அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. இதுக்கு முன்னாடி ஏர் இந்தியாவுக்கு பண்ணாங்க, அண்ட் தென் டாடா டிஜிட்டலுக்கு வந்து பண்ணாங்க, இப்போ டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தளவுல ஐபோன் அசம்பிளில இங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளேயரா வந்து வந்துட்டாங்க. ஸோ 66,000 கோடி ரூபாய் இங்க ஐபோன் அசம்பிளில இருந்து மட்டுமே உங்களால சம்பாதிக்க முடியுது. ஃபினான்ஷியலி 2025 டேட்டா அப்படி பார்க்கும்போது லாசஸ்மே வந்து இந்த கம்பெனி கம்மி பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தளவுல இங்க செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்லயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே வருது. ஸோ பார்க்கலாம் இந்த கம்பெனி வந்து எப்படிலாம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிருக்காங்க. இன்னும் வந்து கொஞ்சம் லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் வந்து இருக்காங்க. பட் ஆனா ரெவன்யூ வந்து அதிகமா ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த கம்பெனி வந்து எப்படி அடுத்த லெவல் பிளேயரா போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இங்க டைட்டனியா வந்து சப்ரஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ரெவன்யூ வைஸ் வந்து வரும்போது டாடா பவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா வந்து இருக்காங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுல. ஸோ இந்த கம்பெனி நெக்ஸ்ட் மூவா வந்து இருக்கு. டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு டாடா குரூப்ல ஒரு பெரிய ஜெயிண்டா வந்து வளர்ந்துட்டே வருது. ஜெப்டோ நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா $750 மில்லியன் IPO வந்து வர போறதா வந்து சொல்றாங்க. இதுக்கான ஃபைலிங் வந்து ஒரு 20 நாள்ல வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா 350 இருந்து 400 கோடி ரூபாய் ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இங்க கஸ்டமர் பிடிக்கிறதுக்காக ஸ்பெண்டிங் பண்றதா இருக்கட்டும், அதுக்காக ஆஃபர்ஸ் அண்ட் தென் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அண்ட் தென் இந்த எம்ப்ளாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 350 இருந்து 400 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ட்ரிம் பண்ணி 88 கோடி ரூபாயில இருந்து 170 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி ட்ரிம் பண்ண போதான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ட்ரிம் பண்றாங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அண்ட் தென் இங்க வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி எதனா ட்ரிகர் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இங்க ஜெப்டோவை சுற்றி இருக்கிற விஷயமா வந்து இருக்கு. இந்த கம்பெனி அதிகமாக ரெவன்யூ மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இங்க அதிகமாக காசும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்க ஸ்விக்கியோட இன்ஸ்டாமெண்ட் பிளிங்கிட்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 35 கோடி ரூபாய் தான் கேஷ் பர்னிங் வந்து பண்றாங்க. பட் ஆனால் இந்த கம்பெனி 350 இருந்து 400 கோடி ரூபாய் கேஷ் பர்னிங் வந்து பண்றாங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்காக. ஓலா எலக்ட்ரிக்கோட Q2 ரிசல்ட்ஸும் வந்து வந்திருக்கு. ரெவன்யூ வந்து 43% வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு.
நெட் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 416 கோடி ரூபாய் நெட் லாஸ் வந்து பண்ணிருக்காங்க. இங்க எபிட்டா மார்ஜின் வைஸ் வந்து பார்த்தோன்னா போன குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. ப்ராஃபிட்டபிலிட்டியா மூவ் ஆகிறதுக்கான அந்த ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா பண்ணிக்கிட்டு தான் வராங்க. ஸோ இந்த மார்ஜின் சைஸ் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்க. எபிட்டாவுமே சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. பட் ஆனாலுமே இந்த கம்பெனி நெட் லாஸ் தான் வந்து பண்றாங்க. ரெவன்யூமே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க மார்க்கெட் ஷேரை கண்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா இழந்துகிட்டே வராங்க. ஸோ அதனால அதிகமான சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால பண்ண முடியல. ஸோ எங்க மார்க்கெட்ல இவங்களுக்கு காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அண்ட் தென் இந்த கம்பெனி எக்ஸ்பான்ஷன் பிளான்லேயே வந்து இறங்கிட்டாங்க. ஒரு 6 ஜிகாவாட்கான அந்த ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கு ஆன்கோயிங்ல. 20 ஜிகாவாட்கான எக்ஸ்பான்ஷன் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2027 வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் வந்து இவங்க பிளான்ஸ் வந்து சூப்பரா இருந்தாலுமே அதிகமான சேல்ஸ் வந்து பண்ணணும். இவங்க காம்படிஷனுக்கு அதிகமாக வந்து பண்ணணும். மார்க்கெட் ஷேர் 1ல இருந்தவங்க இப்போ 5 கீழே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால அந்த கம்பெனி பக்கம் போகாமலே இருப்போம். இந்த ரிசல்ட்ஸும் அதை தான் வந்து சொல்லுது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் கம்பெனியுமே 6% வந்து நேற்று மார்க்கெட்ல வந்து ஏறி இருந்துச்சு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட காம்படிஷன் யாரு? இங்க பிர்லா ஓப்பஸ் கம்பெனி வந்து இருந்தாங்க. அவங்க வந்து ஃபாஸ்டா எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ அந்த பிர்லா ஓப்பஸ்ல இருந்த சிஓ வந்து பிரிட்டானியாக்கு வந்து போறதா வந்து நம்ம நேற்று நியூஸ்ல வந்து பார்த்திருப்போம். ஸோ அந்த ஒரு ரீசனால இங்க செட்பேக் வந்து இங்க ஒரு பிர்லா ஓப்பஸ் வந்து இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனால இங்க காம்படிஷன் பிரஷர் வந்து இங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து கம்மியாகலாம். அது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பிளஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு இது ஒரு ரீசனா வந்து ஏற்றிருக்காங்க. செகண்டா இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா MSCI இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட ஸ்டாண்டர்ட் வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுவுமே ஏறதுக்கான ரீசனா இருக்கு. அண்ட் தென் இங்க புரோக்கரேஜ் ஃபிர்ம்ஸ் ஆன நோமுரோ அண்ட் தென் அதர் புரோக்கரேஜ் ஃபிர்ம்ஸ் எல்லாருமே இந்த கம்பெனிக்கு பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசன் எல்லாமே இங்க சேர்ந்து அமைஞ்சு தான் இந்த கம்பெனி வந்து ஏறி இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து நவம்பர் 12ஆம் தேதி வந்து வருது. ஸோ அன்னைக்கு நம்ம வந்து இந்த Q2 ரிசல்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வேணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம நாளில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தளவுல 18% இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 14%, அண்ட் தென் நீங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 34% வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டியை பொறுத்தளவுல கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ எந்த ஒரு இன்க்ரீஸும் ஆக விடாம வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இங்க கேபிட்டல் அடிகேசி ரேஷியோ வந்து வரும்போது 26% வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் வைட் சூப்பராகவே வந்து இருக்கு. பட் ஆனால் இந்த கம்பெனி ஓவர் பிரைஸா வந்து இருக்கு. 100 ரூபாய் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 100 ரூபான்றது சீப்பான பிரைஸ் கிடையாது. இந்த கம்பெனியோட பிரைஸ் புக் நம்ம கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓவர் பிரைஸா வந்து இருக்கு. இன்ஃபோசிஸ் கம்பெனி அந்த ஷேர் பைபேக் பண்ண போறதுக்கான அந்த ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. 18,000 கோடி ரூபாய்க்கு ஷேர் பைபேக் வந்து பண்ண போறாங்க. ஒரு ஷேருக்கு 1,800 ரூபாய் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் வந்து பண்ணிக்க போறாங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க ஷேர் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களுமே அந்த பைபேக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் ஆனால் இதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு கம்மியா தான் வந்து இருக்கு. 20 ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா 6 ஷேர் தான் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பைபேக்ல எடுத்துப்பாங்க. அப்படியே மீறி பைபேக்ல எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணிட்டு தான் நீங்க பைபேக் பண்ணலாமா வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். இதெல்லாம் நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அதை செக் அவுட் வந்து பண்ணி பாருங்க. ஸோ இதுல டிடிஎஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ எல்லாமே கன்சிடர் பண்ணி என்ன இதெல்லாம் வந்து பண்ணுங்க. பட் ஆனால் இதுக்கான பைபேக் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. என்னோட ஃபோக்கஸ் வந்து லாங் டர்ம் விஷன்ல இருக்கிற ரீசனால இந்த பிரைஸ்க்கு அதாவது 1,400 ரூபாய் சில்லறையில வந்து இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்க்கு எனக்கு ஜஸ்டிஃபைடா தான் வந்து இருக்கு. ஸோ நான் கன்சிடர் பண்ணி லாங் டர்முக்கு தான் வந்து ஹோல்ட் பண்ண போறேன். நீங்க என்ன இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 26% வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ வந்து 13% வந்து ஏறி இருக்கு. எபிட்டா பொறுத்தளவுல 15% வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு இயர் ஆன் இயர்ல. எபிட்டா மார்ஜினுமே சூப்பரா வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஃபார்மசி, டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் தென் இங்க ஹெல்த் கேர் இந்த மாதிரி சொல்லி நம்ம எந்த ஒரு பிசினஸ் போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தாலுமே அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் சூப்பரா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான் வந்து இறங்கதான் வந்து சொல்லியிருக்காங்க. 4300 பெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அடுத்த 5 வருஷத்துல வந்து பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸா இங்க பினான்சியல் 2026 to 27 கொல்கட்டா, ஹைதராபாத் இந்த மாதிரி ஏரியால வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸா ஒரு 2000 பெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போறாங்க. இது பினான்சியல் 2026 to 27. ஃபேஸ் 2 வந்து பினான்சியல் 2029 to 30 வந்து பாத்தீங்கன்னா 2400 சில்லற பெட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போறாங்க. இது இங்க சென்னை, மும்பை, வாரணாசி, லக்னோ இந்த மாதிரி ஏரியால வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ டோட்டலா 4400 பெட் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க அடுத்த 5 வருஷத்துல. ஸோ இந்த மாதிரி 2 ஃபேஸா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இவங்க கிட்ட ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9000 பெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி இருக்கு. அது வந்து இங்க 13,000 பெட்ஸா வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ இது எல்லாமே இவங்க எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளானா வந்து இருக்கு. ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்க Q2 ரிசல்ட்ஸ் இப்படிதான் வந்து இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. ஸோ பார்த்து என்னெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம உங்களோட ஸ்டாக் கொஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணுவோம். இதுதான் இன்னைக்கு ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.